Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி ரிசல்ட் வந்து போஸ்ட்போன் ஆயிருந்து சரிங்களா. ஸோ நேற்று நைட்டு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி நடக்கிறது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ நடக்கும் அப்படின்னு டேட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக நோட்டீஸ் விட்டுருக்காங்க. மற்ற ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே வந்துருச்சு. பட் இப்போ நம்ம ஆர்ஆர்பி ஜோன் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சிபிடி 2 ரிசல்ட்டையே கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ரிசல்ட் கேன்சல் பண்ணது மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில காரணங்கள் சரிங்களா. ஸ்கோர் கார்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நார்மலைஸ் மார்க்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரிஜினல் ஆன்சர் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இவங்க ஆன்சர் சொல்லி எடுத்திருந்த கொஸ்டின்ஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸோட அதோட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரீசெக் பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து எக்ஸாமை இப்போது சிபிஐடிக்கான எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அண்ட் சிபிடி 2 ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதை படித்து பாருங்கள். இது வந்து எல்லாருமே அவைலபிள் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறையவே ஆன்சர் கீழே வந்து எரர் வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீழே உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க ரீசெக் பண்ணிவிட்டு அகைன் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க ஆர்ஆர்பி ஹேவ் டிசைட் டு ஒன்ஸ் அகைன் செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஃபைனல் கீ ஓகேங்களா. ஸோ ஸ்கோர் கார்டில் உள்ள உண்மை ஓகேங்களா. ஸோ அதில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி நாங்கள் திரும்ப ஒருத்த கூட நாங்கள் சரி பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை செலக்ட் ஆனவங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு மார்க் வந்து 0.5%, 0.5 போயிருந்தது. அதுக்கப்புறம் 0.02 இதில் கூட கட் ஆஃப் போயிருந்தது சரிங்களா. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு சிபிடி 2 ரிசல்ட் வந்து எப்போ விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 days மேலே ஆகலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்டேட் வரலாம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து சிபிஐடிங்கிற ஒரு எக்ஸாம் கிடையாது, போஸ்ட்போன் பண்ணப்படலை, எக்ஸாமே கிடையாது சரிங்களா. ஏன்னா சிபிடி 2 நமக்கு ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் இது வரணும் சரிங்களா. ஸோ ஸ்கோர் கார்டில் உள்ள அப்டேட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க விட்டுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், ரிசல்ட் அவங்க கேன்சல் பண்ணதுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் அவங்க அப்டேட் பண்ண போகிற விஷயங்கள் என்ன, அதாவது நியூ ரிசல்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கோர் கார்டில் உள்ள சேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்கோர் கார்டில் வந்து சேஞ்சஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் கொஸ்டின்ஸ் மேட்டர் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இக்னோர் வந்து இப்போ நீங்கள் 100 கொஸ்டின் எழுதிருந்தீங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இக்னோர் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக அந்த ஸ்லிப்பில் எல்லாருமே தப்பு, அந்த கொஸ்டினே தப்பு அப்படி சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 98 கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 98க்கு அவங்க வந்து மார்க் எடுத்துகிட்டு வந்து மார்க்லேருந்து நார்மலைஸ் பண்ணும்போது இந்த இக்னோர் பண்ண 2 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணலை சரிங்களா. ஸோ ஆட் பண்ணாதவங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் வந்து ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 1ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட், இக்னோர் கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயோட மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கீழே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் அவங்க வந்து தப்பான ஆன்சருக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணதோட மார்க்ஸ் வந்து ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஆன்சர் கீயோட அப்டேட்ஸில் இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணதில் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நியூ ரூல்ஸ் யூஸ் பண்ணி நியூவாக நார்மலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம் அப்படிமா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு 3மே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக 0% மார்க்ஸில் யாருக்கெல்லாம் இந்த ட்ரிப்பு கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகிருந்ததோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் சிபிஐடி 3க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்டேட் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் இப்போது சிபிஐடி செலக்ட் ஆனவங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா. ஸோ இதில் யாருக்கு நார்மலைஸ்டு மார்க், அதாவது பூஸ்டப் மார்க் 20க்கு மேலே போயிருந்தோ அது எல்லாமே ரொம்ப ஹையாக போயிருக்கும். ஸோ அது மட்டும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நார்மலைஸ்டு இல்லாமல் ரா மார்க், அதாவது நம்ம எக்ஸாமில் செலக்ட் பண்ண மார்க், உண்மையான மார்க் எவ்வளோ இருக்குது அது வந்து ஹையாக இருந்தது, நார்மலைஸ்டு மார்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு வந்து கிளியர் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம், எல்லாருமே கரெக்டாக எழுதிருந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். ஸோ ஜாபும் வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் அடுத்த அப்டேட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.